PSC மங்கையர்களுக்கு வணக்கம். பயிற்சி வினா விடைகள். முதல் கேள்வி, ராணி மங்கம்மாள் கணவரின் பெயர் என்ன? ராணி மங்கம்மாள் கணவரின் பெயர். சரியான பதில் மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கர். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் மகனின் பெயர் என்ன? ராணி மங்கம்மாள் மகனின் பெயர். சரியான பதில் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் மருமகளின் பெயர் என்ன? ராணி மங்கம்மாள் மருமகளின் பெயர் சின்ன முத்தம்மாள். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் பேரனின் பெயர் என்ன? ராணி மங்கம்மாள் பேரனின் பெயர் விஜயரங்க சொக்கநாதன். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் படைத்தளபதியின் பெயர் என்ன? ராணி மங்கம்மாள் படைத்தளபதியின் பெயர் நரசப்பையன். அடுத்த கேள்வி, நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் என்னும் உணர்வோடு ஆட்சி செய்தவர் யார்? நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் என்னும் உணர்வோடு ஆட்சி செய்தவர். சரியான விடை முத்து வீரப்பன். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போர்கள் எவை? ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போர்கள் எவை? சரியான விடை திருவிதாங்கூர் போர், தஞ்சை போர், மைசூர் போர். அடுத்த கேள்வி, மங்கம்மாள் சாலை எந்த நகரங்களுக்கு இடையே போடப்பட்டுள்ளது? மங்கம்மாள் சாலை எந்த நகரங்களுக்கு இடையே போடப்பட்டுள்ளது? சரியான விடை கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே மங்கம்மாள் சாலை போடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, மதுரையில் மத்திய சந்தை, மதுரை கல்லூரி, உயர்நிலை பள்ளி கட்டிடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம் போன்றவற்றை கட்டி கொடுத்தவர் யார்? மதுரையில் மத்திய சந்தை, மதுரை கல்லூரி, உயர்நிலை பள்ளி கட்டிடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம் போன்றவற்றை கட்டி கொடுத்தவர் ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, மதுரையில் ஆனி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் யார்? மதுரையில் ஆனி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காகவும் பள்ளி வாசல்களின் பாதுகாப்பிற்காகவும் நிலங்களை மானியமாக வழங்கியவர் யார்? இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காகவும் பள்ளி வாசல்களின் பாதுகாப்பிற்காகவும் நிலங்களை மானியமாக வழங்கியவர் ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, தமுக்கம் அரண்மனை உள்ள ஊர் எது? தமுக்கம் அரண்மனை உள்ள ஊர் எது? தமுக்கம் அரண்மனை உள்ள ஊர். சரியான விடை மதுரை. அடுத்த கேள்வி, தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி யார்? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் காலத்தில் இருந்த மைசூர் மன்னன் யார்? ராணி மங்கம்மாள் காலத்தில் இருந்த மைசூர் மன்னன் சிக்கதேவராயன். ராணி மங்கம்மாள் காலத்தில் இருந்த மைசூர் மன்னன். விடை சிக்கதேவராயன். அடுத்த கேள்வி, திருவிதாங்கூரின் மன்னர் யார்? விடை திருவிதாங்கூரின் மன்னர் ரவிவர்மா. அடுத்த கேள்வி, நாயக்கர் அரச மரபை சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடை காலமாக எது திகழ்ந்தது? நாயக்கர் அரச மரபை சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடை கால இல்லமாக எது திகழ்ந்தது? சரியான விடை தமுக்கம் அரண்மனை. நாயக்கர் அரச மரபை சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடைக்கால இல்லமாக தமுக்கம் அரண்மனை திகழ்ந்தது. அடுத்த கேள்வி, ஒவ்வொருவரும்
தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் யார்? ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எது? சரியான விடை மதுரை. ராணி மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் மதுரை. அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படை தளபதி நசரப்பையன் தலைமையில் யாரோடு போட்டி போட்டு வெற்றி பெற்றார்? ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படை தளபதி நசரப்பையன் தலைமையில் முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார். அடுத்த கேள்வி, நாட்டை ஆளும் பொறுப்பு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தைகள் போல் எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறியவர் யார்? நாட்டை ஆளும் பொறுப்பு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தைகள் போல எண்ணி அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, முத்து வீரப்பனின் ஆட்சி காலம் என்ன? முத்து வீரப்பனின் ஆட்சி காலம் சரியான விடை 7 ஆண்டு காலம். அடுத்த கேள்வி, இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே, அவனை அவன் வழியில் போக விடுங்கள் என்று கூறியவர் யார்? இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே, அவனை அவன் வழியில் போக விடுங்கள் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் இறந்த வருடம்? சரியான விடை 1705ஆம் ஆண்டு. ராணி மங்கம்மாள் இறந்த வருடம் 1705ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, மராத்திய மன்னர் ராஜாராமை கைது செய்ய தம் தளபதியான யாரை அனுப்பினார்? மராத்திய மன்னர் ராஜாராமை கைது செய்ய தம் தளபதியான யாரை அனுப்பினார்? சரியான விடை சல்பிகார் அலிகான். மராத்திய மன்னர் ராஜாராமை கைது செய்ய தம் தளபதியான சல்பீர் அலிகானை அனுப்பினார். அடுத்த கேள்வி, அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும், முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது என்று கூறியவர் யார்? அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும், முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இவர் விடுவித்த சமய பாதிரியார் யார்? ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இவர் விடுவித்த சமய பாதிரியார் மெல்லோ. அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இவரை வரவேற்ற குரு யார்? ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இவரை வரவேற்ற குரு போசேத். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இருந்த முகலாய பேரரசர் யார்? ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இருந்த முகலாய பேரரசர் அவுரங்கசீப். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இருந்த தஞ்சை அமைச்சர் யார்? ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இருந்த தஞ்சை அமைச்சர் யார்? சரியான விடை பாலாஜி பண்டிதர். அடுத்த கேள்வி, ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இருந்த தஞ்சை மன்னர் யார்? ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் இருந்த தஞ்சை மன்னர் யார்? சரியான விடை ஷாஜி. கடைசி கேள்வி, சல்பிகார் அலிகான் எத்தனை ஆண்டு காலம் செஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டார்? சரியான விடை 7 ஆண்டு காலம்.